வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். பீகாரில் கூட்டணியை மாற்றிக்கொண்டே இருந்தாலும் முதல்வர் பதவியில் மட்டும் தொடர்ந்து நீடிப்பதில் நிதிஷ்குமார் அரசியல் வல்லுநராக திகழ்கிறார். இது கடந்த கால வரலாறுகள் சொல்லும் செய்தியையும் தற்போதைய அணி மாற்றத்தையும் சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நிதிஷ்குமார் தொடக்க காலங்களில் ஜெயபிரகாஷ் நாராயணன், ராம் மனோகர் லோகியா, எஸ்.என். சின்ஹா, கர்பூரி தாக்கூர், வி.பி. சிங் என அரசியல் ஆளுமைகளுடன் தொடர்பில் இருந்து வளர்ந்து வந்தார். 1974இல் ஜனதா கட்சியில் சேர்ந்த நிதிஷ்குமார் படிப்படியாக மாநில அரசியலில் கோலோச்சினார். பின்னர் மத்திய ரயில்வே அமைச்சராகவும் விவசாயத்துறை அமைச்சராகவும் சிறிது காலம் பணியாற்றினார். கைசல் ரயில் விபத்திற்கு பிறகு 1999ஆம் ஆண்டு மத்திய ரயில்வே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். மார்ச் 2000ஆவது ஆண்டில் முதன்முறையாக பீகார் முதல்வராகவும் பதவியேற்றார் நிதிஷ்குமார். சிறிது காலம் அந்த பதவியை அலங்கரித்தார். 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நாளந்தா மற்றும் பார்க் தொகுதிகளில் நிதிஷ்குமார் போட்டியிட்டார். நாளந்தா தொகுதியில் வெற்றியை ருசித்த அவர் வழக்கமாக போட்டியிடும் பார்க் தொகுதியில் தோல்வியடைந்தார். பின்னர் 2005ஆம் ஆண்டு நவம்பர் 24 முதல் 2014 மே 17 வரை பீகார் முதல்வராக இருந்தார். 2014 மக்களவைத் தேர்தலில் தனது கட்சி பெரிய அளவில் வெற்றி பெறாததால் தார்மீக பொறுப்பேற்று முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். அவருக்கு பின் ஜனதா தளத்தின் ஜிதன் ராம் மாஞ்சி முதல்வராக பதவியேற்றார். ஆனால் சில மாதங்களிலேயே அவரது ஆட்சியை கவிழ்த்து 2015இல் மீண்டும் பீகார் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் நிதிஷ்குமார். அப்போது லாலுவுடன் கூட்டணி சேர்ந்தார். இடையில் கூட்டணி கசந்ததால் பீகார் துணை முதல்வராக இருந்த தேஜஸ்வி யாதவ் மீது எழுந்த ஊழல் குற்றச்சாட்டுகளால் அவரை அமைச்சரவையில் இருந்து ராஜினாமா செய்ய சொன்னார் நிதிஷ். அதற்கு தேஜஸ்வி மறுப்பு தெரிவிக்கவே நிதிஷ்குமார் 2017 ஜூலை 26 அன்று முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார். இதன் மூலம் மகாபந்தன் கூட்டணி முடிவுக்கு வந்தது. பின்னர் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து மீண்டும் முதல்வர் நாற்காலியில் அமர்ந்தார். அதன் பின்னர் 2020இல் அந்த கூட்டணியில் இருந்து விலகி மீண்டும் லாலு மற்றும் காங்கிரசுடன் சேர்ந்து மகாபந்தன் கூட்டணியில் இணைந்து பதவி விலகிய அதே நாளில் முதல்வரானார். இந்தியா கூட்டணியில் முக்கியத்துவம் தரவில்லை என கூறி தற்போது அதிலிருந்து விலகி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கியமாகி மற்றொரு முறை முதல்வராகியுள்ளார். இந்த முறையும் பதவி விலகிய அதே நாளில் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். இவ்வாறு தனது அரசியல் ஆட்டம் மற்றும் ஆளுமையின் மூலம் சுமார் 18 ஆண்டுகளாக முதல்வராகவும் அசைக்க முடியாத அரசியல் சக்தியாகவும் இருந்து வருகிறார் நிதிஷ்குமார். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.